அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து ஓசூர் பிஜேபி நாகராஜ் பேசுகிறேன். ஒரு 5 நிமிடம் ஒரு காணொலி உங்களுக்காக உங்களிடத்திலே பகிர வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த காணொலி வெளியிடுகிறேன். கடந்த 1997 முதல் பாரதிய ஜனதா கட்சியிலே பணிபுரிந்து வருகிறேன். 2001 ஓசூர் நகரமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அன்றையிலிருந்து இன்று வரை ஓசூர் மாநகராட்சியுடைய மாமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றி வருகிறேன். தொடர்ந்து மக்கள் மத்தியிலே மக்களுக்காக இரவு பகல் பாராமல் உழைத்து கட்சிக்கு நற்பெயர் வர வேண்டும், கட்சி வளர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே கடந்த 30 ஆண்டு காலமாக உழைத்து வருகிறேன். இன்றைய தினம் நம்முடைய கட்சியிலே நகர பொதுச் செயலாளராக பணியாற்றி இன்று மாவட்ட தலைவராக கடந்த 6 வருடங்களாக பணியாற்றி இன்றைய தினம் மாநில செயற்குழு உறுப்பினராக ஒரு பொறுப்பில் இருக்கிறேன். கடந்த 2016 முதல் ஒசூர் தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்று விருப்பப்பட்டு என்னுடைய ஆதரவாளர்கள் மற்றும் நண்பர்கள், கட்சியுடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் ஆசைக்கு ஏற்ப 2016 கண்டிப்பாக இந்த ஒசூர் தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்று, சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட வேண்டும் என்று முயற்சி செய்து நம்முடைய கட்சி தலைவர்களிடம் பல்வேறு முறையிலே முறையிட்டும் கூட இன்றளவு கூட 2026 இன்றளவு கூட எனக்கு இந்த ஒசூர் தொகுதியிலே போட்டியிட வாய்ப்பு கொடுக்காதது மன வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கிறது. நான் கடந்த 2019 முதல் மாவட்ட தலைவராக பணியாற்றி 2021 பொது தேர்தலிலே தளி தொகுதியிலே கிராமம் தோறும் சுற்றுப்பயணம் செய்து நம்முடைய கட்சிக்கு அங்கீகாரம் வர வேண்டும் என்று 65,000 வாக்குகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதே போல கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 2024 ஒசூர் தொகுதியிலும் தளி தொகுதியிலும் கூட 2ஆம் இடம் பெற்று ஒசூர் தொகுதியிலே 62,000 வாக்குகள் பெற்று தளி தொகுதியிலே 50,000 வாக்குகள் பெற்று கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை எடுத்து வந்திருக்கிறோம். காரணம், என்னுடன் பணியாற்றிய கட்சி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள், என்னுடைய ஆதரவாளர்களுடைய முழு முயற்சியோடு இந்த சாதனையை கொண்டு வந்திருக்கிறேன். ஆனாலும் கூட என்ன என்று தெரியவில்லை, நம்முடைய கட்சி தலைமை இன்னும் என்னை ஏற்றுக்கொள்ளாதது மன வருத்தத்தை கொடுக்கிறது. ஆகையால் எனக்கு கட்சி சிறிது ஓய்வு கொடுத்திருக்கிறது என்று நினைக்கிறேன். இத்தனை ஆண்டு காலம் குடும்பத்துடன் சிறிது நேரம் கூட செலவழிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. இனிமேல் சிறிது காலம் என் குடும்பத்துடன் நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று தெரிவித்து கட்சி இன்னும் மென்மேலும் வளர வேண்டும், நம்முடைய மாவட்டத்திலே கட்சி இன்னும் சிறப்பாக வளர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு கட்சி தலைமை இன்னும் விசாரித்து நல்லதொரு கட்சிக்கு பாடுபடக்கூடியவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் என்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முடிந்தவரை கட்சிக்காக உழைத்திருக்கிறேன். இரவு பகல் பாராமல் கடந்த 30 ஆண்டு காலமாக கட்சிக்காகவே உழைத்துக் கொண்டிருந்தேன். ஆகையால் சிறிது மன வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இத்தனை நாட்கள் என்னுடன் பயணித்த என்னுடைய கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், என்னுடைய ஆதரவாளர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக இனிமேல் பொதுமக்களுடைய நலனிலும் பொதுமக்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்காக நான் முடிவு செய்திருக்கிறேன். இத்தனை நாள் என்னுடைய கட்சி தலைமை எனக்கு நல்லதொரு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. அதற்காகவும் கட்சி தலைமைக்கும் கூட என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.